ரைட். இதெல்லாம் கதையாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஷின் படிக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சதுலேருந்து உங்களுக்கு அந்த கொஷினுக்கு என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிங்கன்னா தான் உங்கள் மூளை வந்து அந்த கொஷினை புரிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் ஆன்சர் உங்கள் மூளையே கொடுக்கும். ஐயோ இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி நான் படித்ததில்ல, அப்படி பார்க்கவே கூடாது. இதுதான் உண்மையான ஸ்டடி. கொஷின் ஆன்சரை வார்த்தையை மனப்பாடம் பண்ணி மந்திரம் ஓதுறதில்லை. சரி, இப்போ ஒரு எக்கானமியில் 3 பேர் பார்த்துட்டோமா? 3 பேர் தான் இருப்பாங்க. காமன் பீப்புள், பிஸ்னஸ் ஃபேம், கவர்மெண்ட். பணம் எப்படி சுற்றி சுற்றி வருதுன்னு பார்த்தோமா? இதில் பிஸ்னஸ் ஃபேமில் முக்கியமான பார்ட். அவங்கள தனியாக பிரித்து எடுத்துக்கும். அவங்களும் பிஸ்னஸ் ஃபேம் தான், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. பொருளாதாரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்? ஹை வோல்டேஜ் வந்துச்சுனாக்கா அது பேலன்ஸ் பண்ணும். லோ வோல்டேஜ் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணும், அந்த வேலையை பண்ணும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிஸ்னஸ் ஃபேமில் யாருன்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வார்த்தையிலே எடுத்துருக்கு பாருங்கள், நிதி நிறுவனங்கள். பிஸ்னஸ் ஃபேமில் ஒருத்தவங்க தான் அவங்க, சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்கள மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடணும். இங்கே யார் யார்கிட்டலாம் சர்ப்ளஸாக பணம் இருக்கோ இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்க இவங்கள்ட்ட பணத்தை கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்களுக்கு அவங்க அந்த பணத்தை கொடுப்பாங்க. திரும்ப ரிட்டன் வட்டி லாபத்தோடு வாங்கி யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்டே கொடுப்பாங்க. அந்த வேலையை செய்கிறவன் தான் இவன். புரியுதா? சர்ப்ளஸாக பணம் யார்கிட்ட இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் காமன் பீப்புள் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு 1000 ரூபா வருமானம் வருது. $800 செலவு பண்ணிட்டீங்க, $200 மிச்சம் இருக்குது. அந்த பணத்தை நீங்கள் இங்கே கொடுத்துருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ டெபாசிட்டாவோ இங்கே கொடுத்துருவீங்க. நான் சும்மா ரொம்பலாம் போகல. அந்த பணத்தை அவன் வாங்கி பொதுமக்கள்லேயே பணம் தேவைப்படுறவனுக்கு கொடுக்கலாம். மெயினாக இங்கே கொடுப்பான் பிஸ்னஸ் மேனுக்கு. அந்த 200 ரூபாயை வாங்கி எக்ஸஸாக வருதில்ல 200 ரூபா, அந்த 200 ரூபா இவனுக்கு கடனாக கிடைக்கும் பொழுது அவன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவான். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் எதுக்கு டிமாண்ட் அதிகமாகும்? தேவை. டிமாண்ட்னா தேவை. லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். நேற்று வரைக்கும் 100 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? இன்றைக்கி 110 யூனிட்டு, 10 யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்போ அந்த 10 யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணால் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் வாங்கணும். வாங்கினா யாருக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்? காமன் ரிட்டன். அப்போ வேலை வாய்ப்பு அதிகமாகும். வேலை வாய்ப்பு அதிகமானால் இந்த திரும்ப 200 எங்கே உள்ளே போகும்? இவன்ட்டு வரும். இந்த 200 ரூபாயை செலவு பண்ணுவானாவன், அதுக்காக அவன் செலவு பண்ணுவான். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகும். ஸோ திரும்ப என்ன பண்ணுவேன்? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். திரும்ப கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினாக்கா எதுக்கு தேவை அதிகமாகும்? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். திரும்ப மக்கள்கிட்ட பணம் போகும். இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் யாருனாக்கா பேங்க்கு, ஓகேவா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்சூரன்ஸ், எல்லாமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சிட் ஃபண்ட்ஸு, எந்த பணங்கள்லாம் போகும்? எந்த பணங்கள்லாம் போகும்? நீ தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கல பணம், அந்த பணம் தான் போகும். அதுக்கு பேர் தான் சேவிங்ஸ். இந்த 200 ரூபாய்க்கு பேர் தானே அது சேவிங்ஸ், சேமிப்பு. அப்போ மக்கள் சேமிக்கிறதா எங்கே போகும்? என்னவா போகும்?
இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும். உங்கள் முதலீடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், திரும்ப அடுத்து இன்னொரு பிளான்ட்டு போட்டு டெவலப் பண்ணலாம். சேவிங்ஸ் கம்மி நம்ம நாட்டில், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது. அதனால தான் யாரை போய் கூட்டிகிட்டு வரோம், வெளிநாட்டுக்காரனை கூட்டிகிட்டு வரோம். சார் கவர்மெண்ட்டே பணம் அச்சடிச்சிக்கலாம்ல சார், அப்படிலாம் அச்சடிக்க முடியாது. சரியா, பார்ப்போம் ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கவர்மெண்டில், அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே 3 பேர் இருப்போம், காமன் பீப்புள், பிஸ்னஸ் ஃபேம், கவர்மெண்ட். பிஸ்னஸ் ஃபேமில் முக்கியமானவன் யார், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்படி தான் பணம் சுற்றி வரும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டான்னா ரிட்டன் ப்ராஃபிட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்கி இங்கே வாங்கி அதை உங்களுக்கு கொடுப்பான். திரும்ப என்ன ஆகும், காமன் பீப்புளோட இன்கம்மு அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, நார்மல் நம்ம டே டு டே லைஃபுக்கு வந்துருக்கு அது. அப்புறம் இன்சென்டிவ்ஸு, ப்ராஃபிட்டு எல்லாம் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப அந்த பணத்தை எடுத்து எங்கே செலவு பண்ணுவாங்க, காமன் பீப்புள் வாங்குவாங்க. இப்படியே சைக்கிள். இதுக்கு பேர் தான் எக்கனாமிக் குரோத். பொருளாதார வளர்ச்சின்னு சொல்கிறானுங்களே, இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. அப்படின்னா என்னென்னே தெரியாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வளர்ச்சி எங்கே தெரியணும், எல்லா மக்கள்கிட்டையும் தெரியணும். நானும் வளர்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரனும் வளரணும். வளர்றதுனா புரியுதா, ஹைட்டில் அந்த வளர்ச்சி இல்லை, பொருளாதார வளர்ச்சி. நீ பைக் வாங்குற, பக்கத்து வீட்டுக்காரனும் வாங்கணும். கார் வாங்குற, அவனும் வாங்கணும். அட்லீஸ்ட் நீ பைக் வாங்குறப்ப அவன் சைக்கிள் வாங்கினான்னா நீங்கள் கார் வாங்குறப்ப அவன் பைக் வாங்கணும். அதுக்கு பேர் இன்க்ளூசிவ் குரோத், உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி. அது இன்க்ளூசிவ் எக்கனாமி. அதுக்கு தான் பாராட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை, இன்க்ளூசிவ் எக்கனாமிக் குரோத், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்களா, சிவிக்ஸ்லேயே படிச்சிருப்போமே. அதான், ஏன்னா இந்த காமன் பீப்புளோட, இப்போ அதானி அம்பானியோட வருமானமும் இதில் இருக்கும். ஜிடிபின்னு சொல்கிறான்ல, அதில் அதானி அம்பானியோட வருமானம் இருக்கும். அவன் 10 லட்சம் கோடி அவனுக்கு வருமானம். சரியா, உங்களுக்கு 10 லட்சம் கோடி வருமா நமக்கு, அதெல்லாம் எல்லா தலையிலையும் கட்டி ஒரு அமௌண்ட்டு கட்டுவானுங்க. இந்தியாவோட ஜிடிபி 1.5 லட்சம் வருஷத்துக்கு அப்படின்னா, ஜிடிபின்னா ஜிடிபி இல்லை, பர் கேபிட்டா இன்கம் 1.5 லட்ச ரூபான்னு போட்டிருப்பான். அதான் நீ அம்பானியோட பணத்தை என்ன பண்ணியிருப்பான், எடுத்து எல்லா தலையிலையும் ஷேர் பண்ணியிருப்பான். மேக்ஸ் முடிக்காதவங்க பேசிக் மேக்ஸ் போய் பார்த்துருங்க, நம்ம இதில் இருக்குது ஆன்லைன் கோர்ஸில். சராசரினா என்ன, அதை புரிஞ்சுட்டு வாங்க, அப்போ தான் இதெல்லாம் புரியும். மேக்ஸோட கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சிங்கன்னா தான் இது எல்லாமே புரியும். எல்லாத்தையும் போயிட்டு பேசிக் மேக்ஸ் 10 கிளாஸ் இருக்கும், போய் பார்த்துருங்க. சராசரின்னா என்ன, வெரி குட். யார் சொன்னது, மேட்டை வட்டி பள்ளத்தில் போடுறது, அதிகமாக உள்ளதை எடுத்து கம்மியாக உள்ளதை நிறைவி எல்லாருக்கும் ஈவன் பண்ணுறது, கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பேர் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். அப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா குஜராத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூசிவ் க்ரோத் கிடையாது. அதானி அம்பானி வருமானத்தெல்லாம் தூக்கி எல்லாரும் தலையிலையும் போட்டு நம்மளோட உயர்ந்தவங்க மாதிரி காட்டுறானுங்க. அங்கே போய் பாருங்கள், எவ்வளோ பேர் பிச்சாண்டியா, சோத்துக்கு வழி இல்லாமல், என்னது ஸ்டண்டட் குரோத்து, மால் நியூட்ரிஷன், போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க. 10% சம்பாதிக்கிறத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி மக்கள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. அது இன்க்ளூசிவ் க்ரோத் இல்லை. சரியா, அதனால தான் தமிழ்நாட்டை உலக பொருளாதார வல்லுநரும் பாராட்டுறானுங்க. நியூஸ்லாம் படிங்க, நியூஸ் பார்க்குறீங்களா? சரி, இதுதாங்க பணம் இப்படி தாங்க சுற்றி வரும். நம்ம எங்கே இருப்போங்க, இதில் காமன் பீப்புளில் இருக்குங்க. உனக்கு நிறையா வருமானம் வரணும்னு அர்த்தம் என்ன பண்ணணும், உங்களோட லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு சப்ளை பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு வருமானம் வரும். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, லேபர் உழைப்பு தான் இருக்குது. ஓகேவா, காலேஜுக்கு போய் உன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணா சொல்கிறாங்கள்ல, மடிக்கண்ணி கொடுக்குறது, காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு இது ஸ்காலர்ஷிப்பு 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். அவன் பேசுகிறதெல்லாம் புரியாது, எப்படின்னு பாருங்கள்.
இப்போ நான் என்னால் உழைப்பு தான் கொடுக்க முடியும். நாம் என்ன பண்ணுறேன், ஸ்கூல் காலேஜுக்கு போய் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறேன். நல்ல இன்ஜினியர் ஸ்கில்லுனால் நான் சொல்லி தர மாதிரி, இங்கே சொல்லி தர மாதிரி பேசிக் ஆன்சர்லாம் முடிஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, 1,00,000 சம்பளம் வருது. அந்த 1,00,000 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேமித்து வச்சுட்டே வாங்க. 1,00,000 தான் அது வரைக்கும் உங்களுக்கு வருமானம். 1,00,000 ஒரு அமௌண்ட்டை சேமிச்சிட்டே வரீங்க. சர்டன் பீரியடில் 1 இயரில் என்ன ஆயிரும், அது 20,000 சேமிங்களே, வருஷத்தில் எவ்வளோ ஆயிரும், ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த 2 லட்சத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், கேபிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட மாதம் 1 லட்சம் வரும். நீங்கள் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால அதுக்கு இன்கம் வரும். அப்படியே போயிட்டே இருக்குது. அதில் சேமித்து வச்சுட்டே வரீங்க பணத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பணத்தை எடுத்து நிறையா சேர்ந்துருச்சு அந்த பணம், என்ன பண்ணலாம், ஒரு லேண்டு வாங்கலாமா, அங்கே ஒரு பில்டிங் கட்டலாமா, அதை வாடகைக்கு கொடு. நீ மட்டும்தான் இருக்கிற, கவர்மெண்ட் கொடுக்க பணத்தெல்லாம் வச்சு நீ படித்து வந்தாவே இந்த மாதிரி போகலாம். அப்புறம் என்ன, அந்த நீங்கள் கட்டின பில்டிங்கு வருஷம் மாதம் அது ஒரு வருமானத்தை கொடுக்கும். அப்போ உன்னோட உழைப்புக்கு வருமானம், உன்னோட கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பணம்லாம் போட்டிருக்குல்ல, அதுக்கு ஒரு வருமானம், இதுக்கு ஒரு வருமானம். இப்படி தான் என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன போயிட்டே இருக்க, நிறைய இன்னும் பணம் வந்துருச்சு, நீ என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கலாம். இந்த பணத்தெல்லாம் தூக்கி அதில் போடு, லேண்டு அதில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டோட்டலாக உன்னோட வருமானம் என்ன ஆகும், பணக்காரனே எல்லாம். எதை வச்சு, 5 பைசா பணம் வேணும் உனக்கு. என்ன கவின், என்ன அசைன்மெண்ட் இங்கே வந்து பண்ணிக்கிட்டியா, சரி முடி சரி, புரியுதா. அதனால தான் சொல்கிறாங்க நம்ம கவர்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் என்ன இல்லை, செலவில்லை, மூலதனம். இப்போ உங்கள் ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏன்னா அவங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதிகமாக வாங்குவீங்க. ஸோ டேக்ஸ் அதிகமாகனா அவங்க கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகும். நீ பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் சர்வீஸுக்கும் டேக்ஸ் கட்டுவ, அரசாங்கத்துக்கு வருமானம் இன்க்ரீஸ். திரும்ப அந்த வருமானத்தை எடுத்து என்ன பண்ணணும் அரசாங்கம், திரும்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பண்ணணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும். சரியா, அதுதான் பண்ணிக்கிட்டே இருந்தால் கடை எப்பட்றா 4.5 வருஷத்தில் சாத்தியம், இப்படி தான் சாத்தியம். ஓகேவா, ரைட். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும், எவன் நல்லவன் கேட்டவன். இது எதுவாவது உங்களை சுற்றி இல்லைன்னு அவனுக்காக தெரியுமா, எப்படி முடிவு பண்ணுவோம். ஓட்டு ஏதாவது சொன்னாங்க போட்டுட்ருக்குறோம், எங்கள் அப்பா சொன்னார், என் தலைவன் சொன்னான் அப்படின்ட்டு இந்த நிலைமையில் தான் இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ப்ரொஃபஸர்ஸே அப்படி தான் இருக்காங்க. அவன் சொல்லி தர நம்ம எப்படி இருப்போம். சரி, மாறணும். இதுதாங்க மணி சர்க்குலேஷன். இது ஒரு நாட்டுக்குள்ளே எல்லாமே கான்செப்ட்டு, கொஸ்டின் எதுலேருந்து வேணாலும் வரும். கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க, அதிலேருந்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் யார் வருவாரா, பேங்க்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இன்சூரன்ஸு, சிட் ஃபண்ட்ஸு, இதெல்லாம். இங்கே நீங்கள் போடுற பணம்லாம் எங்கே போகும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக அங்கே போகும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிமாண்ட் ஃபார் லேண்ட் லேபர் கேபிட்டல் அதிகமாகும், மக்களுக்கு வருவாய் என்ன ஆகும், அதிகமாகும். பெண்கள் வாங்குகிற 1000 ரூபா பேங்கில் போட்டு வச்சுருக்காங்கன்னா என்ன ஆகும், சும்மா இருக்காது பேங்கில், அது எங்கே போகும், இப்படி தான் சுற்றிட்டு வரும். புரிஞ்சதா, ரைட். அடுத்தது இது வந்துட்டு ஒரு நாட்டுக்குள்ளே காமன் பீப்புள், பிஸ்னஸ் ஃபேம், கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். இது ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் நடக்குது. இந்த காமன் பீப்புளுடைய சப்ளை ஆஃப் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அந்த நாட்டுக்குள்ளே உள்ள பிஸ்னஸ் ஃபேமுக்கு மட்டும் சப்ளை ஆகுது. அந்த நாட்டுக்குள்ளே சப்ளை ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இவங்களுக்கு மட்டும் சப்ளை ஆகும், அந்த நாட்டுக்குள்ளே உள்ள மக்களுக்கு மட்டும். இவனையும் தூக்கி இதிலே வச்சுக்கோங்க, அதான் தானே இங்கே வந்துருச்சு. பிஸ்னஸ் ஃபேமில் ஒரு பார்ட்டு தானே.
அப்போ லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தின் அ கண்ட்ரி. அந்த நாட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் சப்ளை ஆகுது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் க்ளோஸ்டு எக்கானமி, மூடப்பட்ட பொருளாதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஸ்டின் டிஎன்பிசியில் வந்திருக்கு, யூபிஎஸ்சியில் வந்திருக்கு. அதே நம்ம நாட்டிலேருந்து லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். எந்த நாட்டிலேருந்து வேணாலும் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டுக்குள்ளே வரலாம். பெரிய அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஜிடிபி கால்குலேஷனில் அதெல்லாம் புரியும். அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். ஓகேவா? அது மாதிரி எந்த நாட்டில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம நாட்டுக்கு வரலாம். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை பிஸ்னஸ் மேன் வாங்கலாம், கவர்மெண்ட் வாங்கலாம், காமன் பீப்புள் வாங்கலாம். அதேமாதிரி இந்த பிஸ்னஸ் மேன் தயாரிக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எந்த நாட்டு மக்களும் வாங்கலாம், இன்னொரு நிறுவனம் வாங்கலாம், அரசாங்கம் கூட வாங்கிக்கலாம். இப்போ அரசாங்கத்துக்கு கார் வேணும்னு வச்சுக்கோங்க, நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே இருந்தால் போகும். நம்ம நாட்டில் ஆப்பிரிக்கா கம்பெனிக்கு ஒரு டிராக்டர் வேணும், அல்லது ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யூடியூபர் அதெல்லாம், நம்ம ஒரு டிவிஎஸ் வண்டி அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கேருந்து வாங்கியிருப்பான்? இங்கேருந்து வாங்கியிருப்பான், காமன் பீப்புள் வாங்கியிருப்பான். அதே அங்கே உள்ள ஃபேக்ட்ரிக்கு ஒரு மெஷின் வேணும், இங்கேருந்து வாங்குவோம். பறந்துபட்ட அர்த்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தது வெளிநாட்டுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இங்கேருந்து போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். அதேமாதிரி லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் இங்கேருந்து வெளியில் போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இங்கே வரலாம். இதுக்கு பேர் ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் என்னென்னு பார்த்தோம், க்ளோஸுக்கு ஆப்போசிட் என்ன, ஓப்பன். அதுக்கு பேர் ஓப்பன் எக்கானமி. இப்போ நம்ம ஓப்பன் எக்கானமியில் தான் இருக்கும். 99 வரைக்கும் க்ளோஸ்டு எக்கானமி, மோஸ்ட்லி க்ளோஸ்டு. ரொம்ப முக்கியமான பொருள் மட்டும் தான் வெளிநாட்டிலேருந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ ஓப்பன் ஆகிட்டே வருது. அதனால தான் எல்லா நாட்டு கம்பெனியோட பொருள் இங்கே கிடைக்கிது. நம்ம நாட்டு பொருள் எல்லாமே அமெரிக்காவில் முருங்கைக்கீரை கிடைக்கிது. சரியா? ஓப்பனுக்கு தமிழ் என்ன? சிறந்த பொருளாதாரம். புதிய பொருளாதார கொள்கையில் இது ஒரு பார்ட், அவ்வளோதான். ஓகேவா? புதிய பொருளாதார கொள்கை வந்ததுனால தான் நம்ம திறந்த பொருளாதாரத்துக்கு மாறிடுச்சு. அப்போ உலகமே என்ன ஆயிடுச்சு, சின்ன குட்டை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அமெரிக்காவிலேருந்து ஒரு சர்வீஸ் ஆப் நீங்கள் வாங்கலாம், பை பண்ணலாம். இஸ்ரேல்லேருந்து வாங்கலாம், ஜெர்மனிலேருந்து வாங்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலே ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வாங்கினது. நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரேலு, கூகுளுக்குலாம் எங்கே இருக்குது, அமெரிக்கா. இந்த காமின் ஒன்று இருக்கும், அது ஒரு நாடு. இவ்வளோ வாங்கியிருக்கோம். ஓப்பன் எக்கானமி. அதேமாதிரி ஆன்லைனில் அமெரிக்காவில் இருந்து கூட என்ன பண்ணலாம், ஒருத்தன் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஓப்பன் எக்கானமி. அதுதான். இப்போது ஓப்பன் எக்கானமினா என்னென்னு கேட்பான், க்ளோஸ்டு எக்கானமினா என்னென்னு கேட்பான். அதெல்லாம் வேறு என்ன பார்த்தோம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் யார் யார், மணி சர்க்குலேஷன், ஒரு நாட்டுக்குள்ளே யார் யார் இருப்பாங்க, பணம் எப்படி சுற்றிட்டு வரும். நீ நிறையா சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் சப்ளை பண்ணக்கூடிய லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷனை அதிகமாக நீங்கள் சப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வருமானம் வரப்போகுது. ஓகேவா? ரைட். சத்தமாக சொல்லுங்கள். இங்கே இருந்து நிலக்கரை வெட்டி கொடுக்குறோமா, குட். அவர் தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். நிலக்கரை இயற்கை வளமா இல்லையா?
நான் சொன்னேன், லேண்டுங்கிற வார்த்தை இயற்கை வளம். அதேமாரி இரும்புத்தாது இதெல்லாம் இயற்கை வளம். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான் இரும்புத்தாது, ஒரு டன்னை வாங்கிட்டு போய் அங்கேருந்து கார் தயாரிச்சு இங்கே வந்து விற்றுறான். இரும்பு தாது அப்படியே வாங்கிட்டு போகிறான். இரும்பு வாங்கிட்டு போகிறதில்ல, இரும்பு தாது வாங்கிட்டு போகிறானுங்க. அதெல்லாம் வந்து என்னது? இயற்கை வளம். இயற்கை வளம் தானே லேண்டு. லேண்டுனா நீங்கள் லேண்டை நினச்சிக்கூடாது, வெறும் நிலம் அப்படின்னு நினச்சிக்கூடாது. வேறு குட். அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் புரியலாம், கேட்கணும். கேள்வி கேட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னா கான்ட்ராடிக்டாக இருக்கும், அது கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு தான் இங்கே வரீங்க, அதுக்கு தான் வாதியார். சும்மா மந்திரம் ஓதி நீங்கள் நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே மக்கப் பண்ணிவிட்டு அங்கே போய் வாந்தி எடுக்கிறது, அதுக்கு தான் ஆசிரியர். நீ என்ன தான் ஏஐ வச்சு படித்தாலும் இதெல்லாம் அதுக்கு தெரியாது, சொல்லிடுமா அது? அதுக்கு தான். அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், காலேஜில் படிக்கிறவங்களும் சரி. வெரி குட். அப்புறம் இதே மாதிரி டவுட் கேளுங்க, வாயை திறந்து கேட்டிங்கன்னா தான் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். குழந்தை பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க பார்ப்போம். உடனே சரி அப்படின்னு சொல்லிடுமா? நோண்டி நொங்க எடுத்துடும், நமக்கு பதில் தெரியாது. அதனால் டேய் அப்படியே கொட்டுக்க வச்சு அதை ஆஃப் பண்ணிடுறது. அப்புறம் ஸ்கூலில் ஆஃப் பண்ண ஆரம்பித்து அப்படியே இங்கே வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்காம ஆகிட்டீங்க. கேள்வி கேட்டால் ஐயோ நம்மளை முட்டாள் நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறது, நமக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்குவாங்களோ, இல்லை ஏதாவது சொல்லுவாங்களோன்னு அப்படியே பழகிட்டானுங்க. அப்படி இருக்காதீங்க, மாறுங்க. கட்டுறது கையளவு. ஓகேவா? அடுத்து போகலாமா? அடுத்தது ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், என்னது? டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் தேவை அப்படின்னு அர்த்தம். நம்ம டிமாண்டை பற்றாக்குறைன்ற ஆங்கிலே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. டிமாண்ட்னா தேவை, சரியா? ஒரு கூட்ஸோ சர்வீஸுக்கோ தேவை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் ஆசை தானே. இது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இப்போ ஆடிக்கார் வாங்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையாம்மா உனக்கு? ஆடிக்கார் வாங்க, டிவிலாம் பார்க்குறோம்ல, எனக்கு கார் வாங்கணுன்னு ஆசை தானே, எல்லாமே ஆசை தானே. அதானே அம்பானி மாதிரி வாழணும்னு ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை தான். ஆனால் நம்மளால் வாங்க முடியுமா? நம்மளாலலாம் முடியாது. அப்போ ஒரு பொருளுக்கோ அல்லது சர்வீஸுக்கோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா 2-3 விஷயம் இருக்குது. அதில் இருந்தால் தான் அவனுக்கு அந்த பொருள் மேலே டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், தேவை இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ தேவை இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? லாஸ் ஆயிரும். அப்போ கணக்கு எடுப்பாங்க, சும்மாலாம் இல்லை. நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு, சீப்பு, பேஸ்ட்லேருந்து எல்லாமே 3 மாதத்துக்கு முன்னாடியே எவ்வளோ தேவை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். கால்குலேட் பண்ணணும் அங்கே ஃபேக்ட்ரியில், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். இல்லை என்ன ஆயிரும்? வேஸ்ட் ஆயிரும். அப்போ ஒரு பொருள் மீது எத்தனை பேர்த்துக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறது, ஒருத்தனுக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறதுல அவனுக்கு அந்த பொருள் மீது தீவிரமான ஆசை இருக்கணும். எல்லாரெல்லாம் வாங்க மாட்டான், தீவிரமான ஆசை இருக்கணும். 2வது பர்ச்சேசிங் பவர் இருக்கணும், பணம் கையில், வாங்கும் திறன். ஆசை இருந்தால் போதாது, எப்படி இருக்கணும்? தீவிரமான ஆசை இருக்கணும். காசு இருக்கும், வாங்க மாட்டான், அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வாங்கும் திறன் இருக்கணும், பர்ச்சேசிங் பவர். கையில் பணம் இருக்கணும், ஆசை இருக்கும், தீவிரமான ஆசை இருக்கும். ஆடிக்கார் வாங்கணும்னு எனக்கும் தான் ஆசை, கையில் பணம் இல்லை. அப்போ என்னையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு ஆடிக்கார் தயாரித்தா என்ன ஆகும்? அங்கேயே நிற்க வேண்டியதான். அப்போ எவன் ஒருத்தனுக்கு ஒரு பொருள் மீதோ, கூட்ஸ் மீதோ, சர்வீஸ் மீதோ தீவிரமான ஆசையும்
நிறைய பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஆசை இருக்கும், வருவானுங்களா? எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க முன்னாடி காலேஜில்? எல்லோரெலாம் வர மாட்டாங்க. யார் தீவிரமாக கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்கோ அவங்க தான் இங்கே வந்திருப்பீங்க. அதான் வருவான் போவான் அப்படியே. அது மட்டும் இருந்தால் போதால் என்ன பண்ணும், ஃபீஸ் கட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு சிலர் நிறையா தீவிரமான ஆசை இருக்கும், ஃபீஸ் கட்ட முடியாது. அவங்களையும் கணக்கில் எடுத்துக்கூடாது. அவங்களாம் கணக்கில் எடுத்து இவ்வளோ பேர் ஆசையாக இருக்காம்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து வச்சேன்னா என்ன ஆகும், வாடகை கட்டி லாஸ் ஆகிட்டு போக வேண்டியதான். கரெக்டா? அப்படி. அப்போது இது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது. இந்த டிமாண்டுக்குன்னு ஒரு விதி இருக்குது, லா. விதினா கட்டாயம் நடக்கும், தலை விதி இல்லை. இது இந்த லா ஆஃப் டிமாண்ட், தேவை விதி. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கிறது. இதெல்லாம் தான் நம்ம பொருளோட விலைவாசி எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இவங்களாம் தான். தேவை விதி. ஆல்ஃப்ரட் மார்சல் அப்படின்றவர் சொல்கிறார், எக்கனாமிஸ்ட், பொருளாதார வல்லுநர். அவர் தான் சொல்கிறார், தேவை விதியை கொடுக்குறாரு. ஒரு பொருளோட விலை அதிகமாக இருந்துச்சுன்னா தேவை குறைஞ்சிரும். நார்மலான இருக்குது. ஒரு பொருளோட விலை அதிகமாக இருந்தால் தேவை குறைஞ்சிரும். விலை குறைஞ்சதுன்னா தேவை அதிகமாக இருக்கும். அதான் சொல்கிறார் அவர். இப்போது தக்காளி 50 ரூபாய்க்கு விற்கிது. என்னம்மா பண்ணுவீங்க கடைக்கு போனால்? 2 தக்காளி மட்டும் குடியா அப்படின்னு வாங்கிட்டு வந்து சாங்கியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம், சாம்பாருக்கு 2 பீஸு, ரசத்துக்கு 2 பீஸ் போட்டு முடிச்சிடுவாங்க. அதுலேயும் ஒரு தக்காளி நாளைக்கு எடுத்து வச்சுருவாங்க. சரியா? 50 ரூபாய்க்கு விற்கிறப்ப அடுத்த நாள் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, தக்காளி வந்து 5 ரூபாய்க்கு எழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 கிலோ தூக்கிட்டு வந்துடுவாங்க. 2 கிலோ ஒரு பை நிலையா பக்கத்தில், கூட பை பத்தலனாலும் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் 2 ரூபாய்க்கு பை வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து காலையில் தக்காளி சாம்பார், மதியத்துக்கு சாம்பார் ஃபுல்லாக தக்காளியாக இருக்கும். சரியா? தக்காளி கூட்டு, தக்காளி ஊறுகாய், மிஞ்சம் இருக்கிறதுலாம் என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய் போட்டு அடுத்த மாதம் வரைக்கும் வச்சுக்குவாங்க. ஆமாவா? அதை தான் சொல்கிறார். நம்ம விலைவாசி இறங்குச்சுன்னா தேவை அதிகமாகும். அதான் சொல்கிறான்ல, விலை இறக்கம் வாங்குங்கள் அள்ளிச்செல்லுங்கன்னு சொல்கிறான்ல, அதுதான். கோல்கேட்டாக இருக்கட்டும், இவனுங்களாக இருக்கட்டும், பாருங்கள் ரேட்டை குறைப்பானுங்க, அப்போ தான் வாங்குவீங்க. அல்லது ஃப்ரீ கொடுப்பான் எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அப்போ ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி வரி அதை விட்டுருங்க, விலை குறையணும். அடுத்தது இது வந்து இது நார்மலாக, பட் எக்ஸம்ஷன் இருக்குது, விதிவிலக்கு. விதிவிலக்கு, இந்த விதியிலேருந்து விலக்கு ஒத்து வராது. எதுக்குன்னா அத்தியாவசிய பொருள், அதுக்கு பொருந்தாது. இப்போ அரிசி கட்டாயம் சாப்பிடுமா இல்லையா? அரிசி தக்காளி இல்லாமல் இருந்துடலாம், அரிசி இல்லாமல் இருப்போமா? அரிசி விலை ஏறிடுச்சுன்னு அரிசி வாங்குறத கம்மி பண்ணிடுவோமா? அதுக்கு இது பொருந்தாது இந்த விதி. ஓகேவா? எசென்சியல் கமாடிட்டிக்கு பொருந்தாது. அடுத்தது சாதாரண லைஃப்பில் உள்ளது, இதெல்லாம் லைஃப்பை சுற்றியில் நடக்கிறது தான். அப்புறம் மலிவு விலை பொருளுக்கு பொருந்தாது. இப்போ தீப்பெட்டி எட்டனாவுக்கு இருந்துச்சா, 1 ரூபா ஆயிடுச்சு, கம்மி பண்ணுவீங்களா வாங்கிறத? 2 ரூபா ஆயிடுச்சு, கம்மி பண்ணணுமா? அது ரேட்டே ரொம்ப கம்மி, அவ்வளோதான், அதுக்கு பொருந்தாது. அடுத்தது
எஸ்டீம் நீட்ஸ், எஸ்டீம்னு சொல்ல முடியுமா, சமூக அந்தஸ்துக்காக பயன்படுத்துகிறோம், அதுக்கும் செட் ஆகாது. சமூகத்தில் அந்தஸ்துக்காக பயன்படுத்துகிறோம், அதனால் நமக்கு ஒன்றும் நடக்காது. 4 பேர் கண்டா நம்மளை மதிக்கணும், அதுக்காக வாங்குகிறோம், அதுக்கு நடக்காது. சமூக அந்தஸ்துக்காக பொருளை பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளோட விலை குறைஞ்சிருச்சுன்னா தேவையும் குறைஞ்சி போயிடும். இப்போ தங்கம் திடீர்னு தங்கம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? தங்கம் போடலன்னா ஏதாவது உடம்புல ஏதாவது வியாதி வந்துடுமா, செத்து போயிடுவோமா? எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இந்த கையெல்லாம் போட்டு 4 பேர் மதிக்கணும் சமூகத்தில், அதுக்கு தானே. இங்கே வரும்போது யூஸ் பண்ண மாட்டோம், அதே கல்யாணத்துக்கு போகிறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கும். எதுக்கு? நம்மளை மதிக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு மதிப்பே கிடையாது, கரெக்டாக? நம்மளை மதிக்கணும், மதிப்புக்காக யூஸ் பண்ணுறோம். காரில் காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான பைக்கு எல்லாம் எதுக்கு? நம்மளை பார்த்தா மதிக்கணும். இப்போ அதோட ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம், அதை பயன்படுத்துறது விட்டுருவோம். இப்போ திடீர்னு ₹1 100 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க தங்கம், யாராவது வாங்குவோம்? தங்கத்தை மதிக்க மாட்டான். கருங்கல்லுக்கு விலை ₹1,00,000 ஆயிடுச்சு, 8 கிராம் ₹1,00,000 கருங்கல். அப்படின்னா என்ன ஆயிரும்? தங்கம்லாம் ரோட்டில் கிடக்கும், கருங்கல்லாம் என்ன ஆயிரும்? கழுத்தில் கிடக்கும். ஆமாவா? நான் சொல்லலை, அவர் ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறார். சரியா? சமூக அந்தஸ்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். அப்புறம் தவறான முன் அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். தவறான முன் அனுமானம், அசம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கா, இன்னும் தங்கம் விலை ஏறிடும் அப்படின்னு நம்புகிறான். அப்போ என்ன பண்ணுவான்? தக்காளி விலை ஏறுது ₹50 அப்படி வச்சுக்கோங்க, தக்காளி எடுத்துக்குவோம். தக்காளி விலை ஏறினா என்ன ஒன்று தேவை குறையணும் தானே. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உப்பு விலை ஏற்றி விட்டானுங்க, ₹50 ஒரு பாக்கெட் 1 கிலோ. போய் உப்புக்கு டிமாண்ட் அதிகமாகி கடை வீதியில் உப்பே இல்லை, ஏன்னா தீர்ந்து போயிடும், உப்பு கிடைக்காது அப்படின்னு. இன்னும் விலை ஏறும் அப்படின்னு நம்பிக்கிட்டு போய் அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகாது, இந்த விதி பொருந்தாது. ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. சரியா? நார்மலான பொருளுக்கு பொருளோட விலை அதிகமானால் தேவை குறையும், பொருளோட விலை குறைஞ்சிச்சின்னா தேவை அதிகமாகும். அதே விதிவிலக்கு, அத்தியாவசிய பொருளுக்கு நீ எவ்வளோ விலை ஏறினாலும் டிமாண்ட் குறையாது, எவ்வளோ கம்மியானாலும் விலை கம்மியாகிடுச்சுன்னு அரிசி நிறையா வாங்கிட்டு வந்துடுவோமா? வாங்க மாட்டோம். யாராவது 1-2 பேர் ஸ்டாக் வச்சுக்குவாங்க, மற்றவங்களாம் பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்கலாம் மாட்டோம். அப்புறம் சமூக அந்தஸ்து பொருள் விலை ஏறிச்சுன்னா என்ன ஆயிரும்? டிமாண்டு போயிடும். அதுக்கு தங்கத்தை எக்ஸாம்பிள் சொன்னால முன் அனுமானம். மேலும் விலை ஏறும்னு நினச்சானா என்ன பண்ணுவான்? விலை ஏறிட்டே இருக்கும் பொழுது போய் நிறையா வாங்குவானுங்க. தங்கலாம் அப்படி தான் ஏறுது, ஐயோ இன்னும் விலை ஏறிடுமோன்னு இன்றைக்கி போய் வாங்கிட்டே இருப்பானுங்க, ஏறிட்டே இருக்கு. இந்த கிராஃபில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, டேபிள் வச்சு தான் என்ன பண்ண முடியும்? கிராஃப் போட முடியும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் கேட்பான் பார்த்துக்கோங்க. ஐஏஎஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், போலீஸ் வரைக்கும். ப்ரைஸு, டிமாண்ட் இன் குவான்டிட்டி, குவான்டிட்டி இன் கேஜிஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. விலை ₹50 இருக்குது, டிமாண்ட் வந்துட்டு 10 யூனிட்டு, விலை குறையுது ₹25, டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகுது, ₹40 வச்சுக்கோங்க.
டிமாண்ட் மேலும் குறையுது, விலை இன்னும் குறையுது. ஸோ இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் குறையுது. இப்போ விலை அதிகம் குறைய 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 டிமாண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. அது கிராஃபில் போட்டிங்க அப்படின்னா, கிராஃப் தெரியும்ல எல்லாத்துக்கும். இங்கே ப்ரைஸு, இங்கே குவான்டிட்டி, டிமாண்ட். விலை அதிகமாக இருக்குது, டிமாண்டு கம்மியாக இருக்கும். கரெக்டாக போகிறோண்ணா கிராஃபு? விலை குறையுது, டிமாண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. இன்னும் குறையுது, டிமாண்ட் இன்னும் அதிகமாகுது. இன்னும் குறையுது, இன்னும் டிமாண்டு அதிகமாகுது. இப்போ கர்வ் எப்படி இருக்கும், இந்த கர்வ் எப்படிம்மா சொல்லுவாங்க, டவுன்வேர்டா? அது இது யாரோட மனநிலை? அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருமா. இது யாரோட மனநிலை? கன்சியூமருடைய மனநிலை. சரியா? அடுத்து சப்ளை. அது யாரோட மனநிலைனா, பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறான்ல, கூட்ஸ் அண்ட் சர்வீஸை உற்பத்தி பண்ணி விற்கிறான்ல, அவனோட மனநிலை. அதுக்கு பேர் சப்ளை, லா ஆஃப் சப்ளை. அளிப்பு விதி. இது யாரோட மனநிலையை சொல்கிறாரு? ப்ரொடியூசரோட மனநிலை. ப்ரொடியூசர்னால் சினிமா ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, எல்லாமே ஏதோ ஒரு குட்ஸோ சர்வீஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறான், உற்பத்தியாளர் மனநிலை. இதுவும் அவர் தான் சொல்லுவார், ஆல்ஃப்ரட் மார்ஷல் தான். நீங்கள் ப்ரொடியூசராக கற்பனை பண்ணிக்கங்க. விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அளிப்புனாக்கா ப்ரொடக்ஷன் பண்ணி குடோனில் வச்சுக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் விற்பனைக்காக சந்தைக்கு அனுப்பி விட்றணும். தெரியாமல் குடோனில் வச்சுருந்தீங்கன்னா அது அளிப்பில் வராது. ஓகேவா? விலை அதிகமாக இருந்தாக்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, 15 ரூபாய்க்கு விற்கிது. அதே பொருள் 5 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, 6 ரூபாய்க்கு விற்கிது. எப்போ அளிப்பு அதிகமாக இருக்கும்? ஏன்? லாபம் பயங்கரமாக கிடைக்கிது. இதில் எவ்வளோ லாபம்? இதில் 10 ரூபா லாபம். இதில் எவ்வளோ கிடைக்கும்? இப்போ எப்போ அதிகமாக அளிப்பு அனுப்புவீங்க? லாபம் அதிகமாக இருக்கிறப்போ. அதனால தான் போய் பாருங்கள், தீபாவளி பொங்கல் டைமில் நிறைய கலெக்ஷன் வந்துருக்கும். தீபாவளி பொங்கல் அன்றைக்கே தயாரிப்பான அதை. அதுக்குன்னு மற்ற நாளில் போனீங்கன்னாக்க துணி கிடைக்காதா? ஜவுளி கடையில் சொல்கிறேன், கிடைக்கும். வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா அப்போ விலை கம்மியாக இருக்கும். ஸோ சப்ளை பண்ண மாட்டான். தீபாவளி பொங்கல் டைமில் எவ்வளோ விலை சொன்னாலும் வாங்கிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த வருஷம் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சதெல்லாம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் 10 யூனிட் அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க. தீபாவளி பொங்கலப்போ 1000 யூனிட் அனுப்புவான். ஏன்னா அப்போ என்ன ஆகும், லாபம் அவனுக்கு அதிகமாக கொடுக்கும். அப்போ 2 பேரோட மனநிலை எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அதேமாதிரி விலை கம்மியாக இருந்ததுன்னா அளிப்பு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அவனோட மனநிலைக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. அவன் விலை அதிகமாக இருந்துச்சுனாக்கா கம்மியாக தான் வாங்குவான். இங்கே விலை கம்மியாக இருந்தால் அவன் அதிகமாக வாங்குவான், இவன் கம்மியாக தான் சப்ளை பண்ணுவான். 2 பேரும் ஆப்போசிட் மனநிலை. அப்போ 2 பேரும் ஒரு லெவலுக்கு இறங்கி வருவாங்க.
நான் இந்த விலைக்கு விற்றாக்கா இத்தனை பொருள் அனுப்புவேன். கன்சியூமர் இந்த விலைக்கு விற்றா நான் இவ்வளோ பொருள் வாங்குவேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட விலைக்கு இவன் இவ்வளோ கூட்ஸை சப்ளை பண்ணுவான், அந்த குறிப்பிட்ட விலைக்கு இவன் இந்த பொருளெல்லாம் வாங்கிடுவான். அப்போ வேஸ்ட் ஆகாது. அதுக்கு பேர் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். சம விலை சம்திங் ஏதோ வரும், ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். அதாவது ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்னால் என்ன புரிஞ்சுக்கங்க, கேள்வி இதெல்லாம். ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான பொருளை, ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான பொருளை நுகர்வோர் வாங்குவதற்கும் விற்பனையாளர் விற்பதற்கும் தயாராக உள்ள விலைக்கு பேர் தான் அது ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். சம விலை ஏதோ சம்திங் வரும். ஒன்றுமே இல்லை, சாதாரண கான்செப்ட். சம விலை நார்மலாக நீங்களாம் உங்கள் அப்பா விட்ருங்க, அம்மா கூட காய்கறி கடைக்கு அங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் நடக்கிறது. சாதாரணமாக காய்கறி வேலை நடக்கிறது. இப்போ நீங்கள் போனாலும் சரி, எங்கள் அம்மா கூட போனால் நான் போகவே மாட்டேன். சின்ன வயசில் போனதோட சரி, விவரம் தெரிஞ்சதுலேருந்து போக மாட்டேன். காய்கறி கடைக்கு எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்லுவான் எவ்வளோப்பா கிலோ, 50 ரூபாம்மா. அம்மா 10 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்க எங்கள் அம்மா. அப்படி தான் கேட்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூச்சமாக இருக்கும், என்னடா இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை வேணாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. அம்மா 10 ரூபா கம்மி பண்ணி தரேன், 40 ரூபா எடுத்துக்குமா, விலையெல்லாம் அதிகமாக இருக்குமா, ஆச்சா பூச்சா. அம்மா அதெல்லாம் வேணாம். சரிம்மா 35 ரூபாய்க்கு போட்டுக்கோங்கம்மா. சரி 20 ரூபான்னு நான் தரேன், 1 கிலோ வாங்கிக்கிறேம்பாங்க. அப்படி வேலை பேரம் பேசியிருக்கீங்களா நீங்களாம்? இல்லை, நீங்களாம் மாறிட்டீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்படி இருந்திருப்பாங்க. ஆமாம் தானே, நம்ம இந்த படித்து வீணாக போயிட்டோம். அவங்க பாருங்கள் எவ்வளோ விவரமா. சரி 20 ரூபானா கொடுப்பா, ஒரு அரை கிலோம்பாங்க. அப்புறம் இறங்கி வந்து அவன் சொன்ன விலை 50 ரூபா, எங்கள் அம்மா கேட்டது 10 ரூபா. இறங்கி வந்து இவங்க 25 ரூபா தரேன்னு ஒத்துக்குவாங்க, அவன் 25 ரூபாய்க்கு 1 கிலோ தரேன்னு ஒத்துக்குவான். அந்த விலை இருக்குல்ல 25 ரூபா, அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். இப்படி தான் விலையெல்லாம் நிர்ணயிக்கப்படுது. எங்கே? சந்தையில். எல்லா பொருளும் இப்போ தங்கத்தோட விலையெல்லாம் ஏறுதில்ல, எப்படி? இப்படி தான் பார்ப்போம் எப்படின்னு. சம விலை நிர்ணயம். இந்த கிராஃபை போட்டோம்னு வச்சுக்கோங்க, சப்ளை இருக்கு இல்லையா, ப்ரைஸுங்க சப்ளை கிராஃபில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? விலை அதிகமாக இருந்தால் அதிகமாக சப்ளை பண்ணுவான், விலை குறைய குறைய சப்ளை பண்ணுறது என்ன பண்ணுவான், குறைச்சிக்குவான். ஓகேவா? கிராஃப் இப்படி இருக்கும். இது சப்ளை கர்வ் எப்படி இருக்கும். ஈக்குலிபிரியம் ப்ரைஸு இந்த சப்ளை கர்வையும் டிமாண்ட் கர்வையும் ஒரே இதில் போட்டிங்க அப்படின்னாக்கா சப்ளை கர்வ் இங்கே போகும், டிமாண்ட் கர்வ் இப்படி வரும். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த விலை, இந்த விலை அவன் என்ன சொன்னான், 50 ரூபா 1 கிலோன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, 10 ரூபான்னாங்க. பேசி பேசி என்ன ஆயிடுச்சு, இந்த விலைக்கு 25 ரூபாய்க்கு 2 பேரும் 1 கிலோவை அவன் அழிக்கிறது, சப்ளை பண்ணுறதுக்கும் அவன் ரெடி ஆகிட்டான், டிமாண்ட் வாங்கிறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் கர்வ். இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட். இது கேட்பாங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இது புரிஞ்சாதான் அடுத்ததெல்லாம். இந்த தேவை விதிமா, தேவை விதிலாம் பார்த்தாச்சு. வைக்க இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், விலை ஏறிச்சு நேரத்தோட, இன்றைக்கி இறங்கிருச்சு, எல்லாம் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை 2 வகையாக, இன்னும் வேறு விதத்தில் 2 வகையாக பிரிப்பாங்க. வேறு விதத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்,
ஒரு நாட்டோட பொருளாதாரம்ன்ற நாட்டோட பொருளாதாரம் அது மேக்ரோ எக்கனாமி தான். க்ளோஸ்டு எக்கானமி, ஓப்பன் எக்கானமி, அப்புறம் சோசியலிஸ்டிக் எக்கானமி, கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஒவ்வொன்றும் கான்செப்ட் வேறு வேறு. கரெக்டாக? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாட்டுக்குள்ளே பண்டம் மற்றும் பணிகளோட விலையை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே பண்டம் மற்றும் பணிகளோட விலையை யார் தீர்மானிப்பாங்க? பண்டம் மற்றும் பணி மட்டும் இல்லை, கரன்சி விலையும் தீர்மானிப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாக பிரிப்பாங்க. க்ளோஸ்டு எக்கானமி, க்ளோஸ்டில் கண்ட்ரோல்டு எக்கானமி, கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். சரியா? சந்தை பொருளாதாரம், மார்க்கெட் எக்கானமி. மார்க்கெட் எக்கானமி சந்தைனா என்னன்னு பார்த்தோம். சந்தைனா இடம் வேணுமா? சந்தை, மார்க்கெட் ஸ்வீக்ஸ்லேயே பார்த்தோமா? மார்க்கெட்னா என்ன? சந்தை என்னன்னு அர்த்தம்? ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஏதோ ஒன்று பொருளோ சேவையோ இருக்குது. ஒரு பொருள், அதை விற்கிறதுக்கு விற்பனையாளர் இருப்பான், வாங்கிறதுக்கு நுகர்வோர் இருக்கும். இவங்க மூணையும் சேர்த்தனோம்னா அதான் என்னது? சந்தை. இடம்லாம் தேவையில்லை. ஓகேவா? சரி. விற்கிறவனோட மனநிலை தான் லா ஆஃப் சப்ளை, நுகர்வோட மனநிலை தான் என்ன பார்த்தோம்? லா ஆஃப் டிமாண்ட். ஓகேவா? ரைட். இங்கே அந்த சந்தையில், ஒரு பொருளோட சந்தையில் அந்த கூட்ஸோ சர்வீசஸோ அதோட விலையை அந்த பொருளுக்கான டிமாண்டு சப்ளை தீர்மானிச்சுது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் சந்தை பொருளாதாரம். யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சும்மா மொக்க விஷயம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது. இதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் இதில் தான் இருக்கும். ஆனால் அதை கண்டா பயப்படுறோம். இப்போ காலையில் சேலத்துக்கு ஒரு 100 யூனிட்னா நான் காமனாக சொல்லிட்டேன், ஏதோ கிலோவை வச்சுக்கோங்க, மூட்டை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்திருக்கு. என்ன சார் கத்திரிக்காயெலாம் நடத்துகிறீங்க? எல்லாமே செருப்பு, கத்திரிக்காய், அரிசி, சரியா, லேபர், டாலர் எல்லாமே வந்து என்னது? பொருளாதாரத்தில் இருக்குது. லேபரா? அது எப்படி சார்? வேலைக்கு ஆள் பிடிக்கிறோமா? எக்ஸாம்பிள் உங்கள் ஊரில் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. 100 யூனிட் கத்திரிக்காய் வந்துச்சுன்னா சப்ளைன்னு அர்த்தம். சந்தைக்கு வந்துருச்சா? சப்ளை, அளிப்பு. காலையில் போய் பாருங்கள், பழைய பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஹோல்சேல் அவன் தீர்மானிப்பான். 100 யூனிட் வந்திருக்கு கத்திரிக்காய், சப்ளை. டிமாண்டு, சேலத்தில் மக்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது 50 யூனிட் தான், இல்லை 150 யூனிட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சேலத்துக்கு தேவையான கத்திரிக்காயோட அளவு எவ்வளவு? 150 யூனிட்டு. ஆனால் சப்ளை எவ்வளோ இருக்குது? இப்போ என்ன ஆகும்? போட்டி போடுவாங்க. ஐயோ நம்ம கிடைக்காதோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? வாங்குறவன் போட்டி போடுவான். ஒருத்தன் ஐயோ ஃபஸ்ட்டு 5 ரூபா, அவன் ஸ்டார்டிங் 5 ரூபாம்பான். ஒன்று 150 பேர் இருக்கான் 100 கிலோ வச்சுக்கிட்டு. ஐயோ நம்ம கிடைக்காதோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? ஒருத்தன் ஐயோ நான் 10 ரூபாய்க்கு தராமல், ஒருத்தன் 5 ரூபாய் தரம்மா, ஒருத்தன் 20 ரூபாம்மா. அப்படியே வேலை ஏறியும் கிடு. அப்போது அளிப்பை விட தேவை அதிகமாக இருந்தால், பாருங்கள் எல்லாம் சிம்பிளாக படத்துலேயே போட்டுட்டேன், பெரிய கதை இதெல்லாம். ஆனால் மொக்க விஷயம் பெருசாக பாராவே எழுதியிருப்பான்.
அளிப்பை ஏதோ ஒரு கூட்ஸோ சர்வீஸோ, இப்போ நான் கத்திரிக்காய் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், எல்லா பொருள்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கான சப்ளை எவ்வளவு? 100 யூனிட்டு. ஆனால் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது? 150. அப்போ என்ன ஆயிரம் விலை? ப்ரைஸ். இப்படி தான் விலைவாசி தீர்மானிக்கணும். அதே அடுத்த நாள் நேற்று 150 யூனிட் வாங்க ரெடியாக இருந்தானுங்க, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? காய்கறிலாம் எக்ஸ்ட்ரா இருந்தது, பிஞ்சு அது இது எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு 150 யூனிட் கொண்டுட்டு வந்துட்டான். அதில் 100 யூனிட்டே வச்சுக்கோ, சப்ளை உடனே இன்க்ரீஸ் பண்ண முடியாது கத்திரிக்காயெல்லாம். ஆனால் டிமாண்டு அதே 50 யூனிட் தான் இருக்குது. இப்போ கத்திரிக்காய் வந்தது 100 யூனிட் வந்திருக்கு, வாங்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கான்? 50 பேர் தான். அப்போ என்ன ஆகும்? வாங்கிறதுக்கு நாதி இருக்காது, கெஞ்சிவான் அவன் உன்ட்ட, ஐயா வாங்கிட்டு போயா. நேற்று பாருங்கள் 50 ரூபாய்க்கு விற்றுட்டு இன்றைக்கி 5 ரூபாய்க்கு தரேன், வாங்கிட்டு போப்பான். ஏன்னா அழுகி போயிரு எடுத்துகிட்டு போனான். ஸோ தேவையை விட அளிப்பு அதிகமாக இருந்தால் அந்த பண்டம் அல்லது பணியின் விலை குறையும். இப்படி தான். அதனால தான் நேற்று கத்திரிக்காய் ஒரு ரேட் இருக்கும், இன்றைக்கி ஒரு விலை வைக்கும். அப்போது ஒரு பொருள் அல்லது பணியினுடைய விலை யார் கட்டுப்படுத்துகிறா? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அங்கே நடந்தது நான் சொன்ன கதையை வச்சு சொல்லணும், யார் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். அதை எப்படி சொல்லணும்? ஃபார்முலா. அந்த பொருளுக்கான அளிப்பும் அந்த பொருளுக்கான தேவையும் அந்த பொருளோட விலையை தானாக நிர்ணயித்து கொண்டால் அதுக்கு பேர் தானே அது சந்தை பொருளாதாரம். கரெக்டா இல்லையா? நீங்கள் என்ன குரூப்மா படிச்சீங்க? காமர்ஸ் தானே? ஐயோ, அந்த பொருள் இப்போ கத்திரிக்காய் ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளுக்கான அளிப்பும் அந்த பொருளுக்கான தேவையும் அந்த பொருளினுடைய விலையை தானாக நிர்ணயம் செய்தால் அதுக்கு பேர் என்னது? அளிப்பு தேவை தானே தீர்மானிக்குது. வியாபாரி தான் கேட்பான், ஆனால் எதை வச்சு கேட்பான்? இன்றைக்கி எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது கேட்பான். இப்படி சொந்தமாக புரிஞ்சு தான் எழுதணும், எல்லாமே கெடுத்து விட்டாங்க. சரி விடுங்க பார்ப்போம். தானா அன்னன்னைக்கு கத்திரிக்காய் விலை பாருங்கள், நேற்று ஒரு விலை வைக்கும், இன்றைக்கி ஒரு விலை வைக்கும். தங்க விலை என்னாச்சு இன்றைக்கி? டெய்லி மாறுதா? தங்க விலை மட்டும் மாறல, நீங்கள் உழவர் சந்தையோட போர்டை பாருங்கள், எதோட விலை இன்றைக்கி அதிகமாக இருக்குது? காய்கறி விலை பார்த்தீங்களாம்மா நேற்று? அடுத்த வாரம் என்ன ஆகும் காய்கறி விலையெல்லாம்? அடுத்த வாரம் என்ன? முதல்ல பொங்கல். பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க? காய்கறியெல்லாம் பூ என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன ஆயிரும்? விலை கிருன்னு ஏறிடும். அதுதான். அதே பொங்கல் சாயந்தரம் பொங்கல், மஞ்சள் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே 50 ரூபாம்பா 100 ரூபாம்பா. பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பாருங்கள், மஞ்சள்லாம் போட்டு வச்சுருப்போம், மஞ்சளை கூட தூக்கிட்டு போயிடும். அந்தந்த காப்பு கட்டுறதுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சும்மா குப்பை குப்பையாக கிடக்கும். அடுத்த நாள் தேவை இருக்காது. மொதல் நாள் அதை 10-20 ரூபாய்க்கு விற்றுருப்பான், அடுத்த நாள் ரோட்டில் கிடக்கும். ஓகேவா? மஞ்சள் கூட காய வச்சு யூஸ் பண்ணலாம், தூக்கிட்டு போயிடுவான். அதேமாதிரி நீங்கள் சாயந்தரம் ஆக ஆக ரேட்டு அதிகமாக கம்மி பண்ணிடுவான். பொங்கல் நாளைக்குனா இன்றைக்கி சாயந்தரம் ஆக ஆக ரேட்டு கம்மி பண்ணிடுவான். நைட் ஆக ஆக 12 மணிக்கு போய் பாரு, காலையில் 100 ரூபாய்க்கு விற்றுருப்பான் மஞ்சள். நைட்டு போனீங்கன்னாக்கா ரேட்டு பயங்கர கம்மியாக இருக்குது, 50 ரூபாய்க்கு விற்பான். அப்படி ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பொருள், அந்த பொருளை மட்டும்தான் எடுத்துக்கணும், அந்த பொருளுக்கான விலை. இப்போ கத்திரிக்காய் மட்டும் தானே எடுத்துக்கிட்டேன், தங்கத்தை மட்டும் தானே எடுத்துக்கிட்டோம், அது மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் லேபர். எதுக்கு இந்தியாவுக்கு வேலைக்கு கம்பெனியில் ஆரம்பிக்க வரான்? நிறைய பேர் வேலைக்கு ரெடியாக இருக்கும். அப்போ ஒரு வேலைக்கு கூப்பிட்டோம்னா 10 பேர் வருவான். அப்போ கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும், அவனுக்கு ஓனருக்கு லாபம் அதிகம். அதுக்கு தான் வரானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. உலகத்துலேயே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு எது? இந்தியா தான். புரிஞ்சுதா எதுக்கு வரானுங்கன்னு? அதில் தமிழ்நாட்டில் வரான், வட இந்தியாவுக்கு போக மாட்டேங்கிறான். ஏன்? இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நாலேஜ் கெயின் பண்ணீங்க, ஏதோ அவன் சொல்கிறத ஓட்டிக்கிறீங்க அவ்வளோதான். நான் ஒன்றும் பெரிய நாலேஜெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம ஆளுகளை இங்கிலீஷ் பேச தெரியுது அவ்வளோதான். அடுத்தது அப்போ இதுக்கு என்ன சார், இங்கே என்ன சார் நடக்கும்? எல்லாமே ஆப்போசிட்டு தான். இங்கே வந்துட்டு அந்த பொருளுக்கான டிமாண்டு சப்ளை தீர்மானிக்காது. டிமாண்ட் எவ்வளோ இருந்தாலும் சப்ளை எவ்வளோ இருந்தாலும் அங்கே விலைவாசியை கட்டுப்படுத்திடுவாங்க அரசாங்கம். அரசாங்கம் என்ன பண்ணுவான், விலைவாசியை கட்டுப்படுத்துவான், ஃபிக்ஸ் பண்ணிடுவான். 5 ரூபானா 5 ரூபா தான், நீ அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அது எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ சப்ளை இருந்தாலும் சரி, எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் சரி. சரியா? ரேஷன் கடையில் அரிசி எவ்வளவு, அது கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. சரியா? சர்க்கரை எவ்வளவு, 17 ரூபாயா ரேஷன் கடையில்? சர்க்கரை தயாரிக்கிறான்ல சர்க்கரை ஆலை, அவன்கிட்டலாம் ஆர்டர் போட்டுருவான். நீ எவ்வளோ வேணாலும் வெளியில் விற்றுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் 50% சர்க்கரையை என்கிட்ட நீ கொடுத்துடணும், நான் சொல்கிற ரேட்டு கொடுத்துடணும். அதனால் சந்தையில் ஓப்பன் மார்க்கெட்டில் சர்க்கரை எவ்வளவு, டபுளாக இருக்கும். அது விலை ஏறும் இறங்கும். ஆனால் ரேஷன் கடையில் எப்பயுமே சர்க்கரை எவ்வளவு, நம்மளது ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் ரெண்டுமே இருக்குது. சீனாவிலலாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாக தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணுவான். வரலாறு யார் முடிச்சிருக்கீங்க? இங்கே வரலாற்றில் ஒரு ராஜா இராணுவத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், விலையெல்லாம் கட்டுப்படுத்துவான். யாரவன்? அலாவுதீன் கில்ஜி. வெரி குட். மாதிரி கதை மாதிரி கேட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. நீங்கள் படிக்கிற மாதிரி உட்காந்திங்கன்னா வரவே வராது. அதான் சொல்லுவேன் ஃபஸ்ட்லேருந்து, குழந்த மாதிரி உட்காருங்க, குழந்த மாதிரி உட்காருங்க. பெரிய இராணுவத்தை மெயின்டைன் பண்ணணும். இராணுவத்தை மெயின்டைன் பண்ணால் தலைநகரத்தில் கூட்டம் அதிகமாகிடும், டிமாண்ட் அதிகமாகிடுச்சா, அப்போ என்ன ஆயிரும், விலைவாசிலாம் ஏறிடும். விலைவாசி என்ன ஆகும், அதிக சம்பளம் கொடுக்கணும், ராஜாவுக்கு அதிக செலவு. அதனால் என்ன பண்ணுவான் ராஜா அப்படின்னா, விலையெல்லாம் கட்டுப்படுத்துவான். கட்டுப்படுத்தப்பட்ட சந்தை. விலையை நீ எவ்வளோ, கத்திரிக்காவா 2 ரூபானா 2 ரூபாய்க்கு தான் விற்கணும், அதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் பண்ணுவான். சரியா? அலாவுதீன் கில்ஜி வேறு எதுக்கு பேர் போனவன்? அதான் மெயினாக வேறு என்ன, அவன் பீரியடில் தான் நாடு பெருசாக திரும்ப மாறும். இது கட்டுப்படுத்தப்பட்ட. சீனாவிலலாம் போய் பாருங்கள், கட்டுப்படுத்துவான் விலையை. அதே மாதிரி தான் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏறியது இறங்கியது அப்படின்னு சொல்லுவானுங்க பாருங்கள். $1 நேற்று 80 ரூபாய்க்கு விட்டுறது, இந்த 90 ரூபாய் அப்படிமா. டாலரை காசு கொடுத்து வாங்கணுமா சார்? வாங்கணும். அது என்ன ஏதுன்னு அப்புறம் பேசுவோம், இப்போதைக்கு இது போகணும். அப்போ ஒரு நாட்டில் பண்டம் மற்றும் பணிகளை, இதெல்லாம் நம்ம லைஃபு, டெய்லி லைஃபு. பணிகளோட விலையை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நாட்டு பொருளாதாரத்தை 2ஆக பிரிப்பாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம். நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் சந்தை பொருளாதாரம் தான். 1-2 பொருள் கட்டுப்படுத்தப்பட்ட விலை கொடுக்குறாங்க. சரியா? பருப்பு எவ்வளோக்கு விற்கிது ரேஷன் கடையில்? கட்டுப்படுத்தப்பட்ட விலை. எது எவ்வளோ பருப்பு? 30 ரூபாயா? 20 ரூபாயா கிலோவா? நீங்கள் போகிறது இல்லையா? ஏன் 3000 ரூபா போச்சா? பரவாயில்ல, நல்லது தான். வசதி இருக்கிறவங்களும் அப்படி விட்டோம்னா 4 பேர்த்துக்கு மற்றவங்களும் கிடைக்கும். சரியா? அந்த நாட்டில் பொருட்களோட விலையெல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்தி, டிமாண்ட் சப்ளை இல்லை, அரசாங்கம் சொல்கிற விலைக்கு தான் வைக்கணும், டிமாண்ட் சப்ளை வச்சுலாம் இல்லை பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது? கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். சீனாவில் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம
இதெல்லாம் மனசில் வச்சுக்க. இதெல்லாம் நம்மளை சுற்றி டெய்லி நடக்கிறது. சரியா? இப்போ சொல்லுங்கள் பாப்பா, பெட்ரோல் விலை இப்போ ஏறும்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன சொன்ன காரணம்? வெனிசுலாவை கண்ட்ரோல் பண்ணுறான். யார் கண்ட்ரோல் பண்ணுறா? யூஎஸ்ஏ கண்ட்ரோல். ஏன் சார் பெட்ரோல் விலை ஏறுது? வெனிசுலா வந்து இந்த உலகத்தில் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல டாப்பில் இருக்கான். 11%. 100 யூனிட் பெட்ரோல் க்ரூட் ஆயில் வருதுனாக்கா 11 லிட்டர் எங்கேருந்து? வெனிசுலாவிலேருந்து மட்டும் வருது. அப்போ அதை கட்டுப்படுத்தினா என்ன ஆகும்? சப்ளை குறைஞ்சிரும். டிமாண்ட் அதே மாதிரி தான் இருக்குது, சப்ளை குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இன்னும் நிறையா காரணம்லாம் இருக்குது. சோசியல் சயின்ஸ் புரிஞ்சுக்கிறது சயின்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரி, இயற்கை அறிவியல் மாதிரி கரெக்டாக சொல்ல முடியாது. ஆற்றலை ஒழிக்கவும் முடியாது. ஒரு வகையான ஆற்றல், இன்னொரு சோசியல் சயின்ஸில் நிறையா ஃபேக்டர் மனசில் வைக்கணும். அதனால் சிவில் சர்வன்ட்லாம் இதை என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் தான் பாலிசி டெசிஷன் எடுக்க போகிறீங்க. அரசியல்வாதி இருப்பான், மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டராவோ. ஆனால் அவனுக்கு ஐடியா கொடுக்குறது யார்? இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தான்னா நல்ல ஐடியா கொடுப்பீங்க. அப்போ தான் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. சரியா? ரைட். இதோடு இருக்கட்டும், மதியம் பார்க்கலாம்.